அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தியானம் செய்கிறவராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். தியானம் செய்பவர் நீங்கள் அப்படின்னா கோயில்களுக்கு சென்று தியானம் செஞ்சு பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு தியான அனுபவங்கள் கிடைக்கும். தியானம் ஒரு குருவுக்கு கீழ் தீட்சை எடுத்து புருவ மத்தியில் துடிப்பு ஏற்பட்டு சிறப்பாக நமக்குள்ள தியானம் உள்நோக்கி நடக்கிறப்ப நம்ம பலவித அனுபவங்களை பெறுவோம். அது தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க மாதிரி ஆட்களுக்கு நான் இதை உறுதியாகவே சொல்வேன். கோயில்களுக்கு போய் தியானம் பண்ணுறத வழக்கமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். நம்மளுக்கு தியானம் சுலபமாக நடக்கும். ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா உலக வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸில் நம்ம என்ன தான் தியானம் செஞ்சாலும் நம்ம அன்றாடம் பழகிற மனிதர்கள் மூலயமா உலக வாழ்க்கையில் பற்றில் சிக்கிக்குவோம். ஸோ இந்த கோயில்களுக்கு சென்று தியானம் செய்கிறப்ப நம்மளுக்கு மனசு மிக விரைவாக அமைதியாகும். நமக்கு கர்ம வினைகள் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணுங்கிறது எல்லாமே உடனே நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் சீக்கிரம் கிடைக்கும். இறை சக்தியை முழுவதுமாக உணர்றதுக்கு கோயில் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எந்த கோயிலாக கூட இருக்கட்டும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் செய்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இதை ஒரு பெரிய ஒரு ஹேபிட்டாக நம்ம வளர்த்துக்கிறப்ப நம்ம யார்கிட்டையும் எதற்காகவும் போய் நிற்க தேவையில்லை. அதுக்காக பொருள் உலகத்தில் எல்லாமே நமக்கு கிடச்சிருமா, பொன் பொருள் செல்வங்கள் எல்லாம் கோயில்களில் போய் தியானம் செஞ்சால் கிடச்சிருமா, அப்படி நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. தியானமே நம்மளை உள்நோக்கி அருள் உலகத்துக்கு கூட்டி செல்லக்கூடியது தான். அப்போ உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நிச்சயம் நடக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும், கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தேவையான சமயத்தில் ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வு உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மூலயமா தானாக கிடைக்கும். அதுலேயும் ஒரு குருவின் கீழ் தீட்சை பெற்ற பின் புருவ மத்தியில் துடிப்பு பட்டது அப்புறம் நீங்கள் கோயில்களுக்கு தியானம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும்.